வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொலியில 92வது அத்தியாயத்தின் கதையை பார்த்தோம். 92ல கடைசி 10 நாழிகைக்கான போர் அதை தான் மிக உக்கிரமாக மிக தெளிவாக விவரித்திருக்கின்றார் சூவே. கருங்கைவாணனின் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்படுகின்றன. பரம்பு வீரர்கள் ஏறி அடிக்கின்றனர். பரம்பு வீரர்களுடைய திட்டத்தின்படியும் அவர்களுக்கு காற்றையும் ஒத்துழைக்கவில்லை. அதனால அவங்க நினைச்ச அளவுக்கு ஒரு பாதிப்பை வேந்தர் படை மேல ஏற்படுத்த முடியல. ஆனா இரவாதன் போட்டு பொழந்துட்டான். குதிரைப்படையின் முதல் நிலை படையில் இருந்த மிகப்பெரிய ஒரு படைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுறான். இன்னொரு பக்கம் உதிரன் அவனுடைய விற்படையின் ஆற்றல் சொல்லில் விவரிக்க முடியாத ஒரு ஆற்றலாக இருக்கிறது. வேந்தர் படை பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றனர். ஒரு யானை ஒண்ணு ஆயுதம் கொடுக்கறதுக்கு வந்த யானைய முடியன் அந்த மூவிலை வேலை விடுவான் பாருங்க, 2 வேலை விட்டு அந்த யானை அதகலப்படுத்துது. அவர்களுடைய ஆயுதம் கொண்டு வந்த யானையே அவர்களுடைய வீரர்களை காலுக்கு அடியில போட்டு கட்டெரும்பை நசுக்கிற மாதிரி நசுக்கி கொள்ளுது. இத்தனை பிரச்சனைகளையும் எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாம நடு போர்க்களத்துல நின்று தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் கருங்கைவாணன். இது எல்லாத்துக்கும் உச்சமா இருக்கிற மாதிரி கடைசி நேரத்துல ஒரு நீல் சொங்கு கொம்பு ஊதக்கூடிய அந்த ஓசை கேட்டு தென் திசைக்கு போறான். போய் பார்த்தா சாகலைவன் தலை சீவப்பட்டு 2 துண்டா அவன் உடம்பு கீழே கிடக்குது. தேக்கன் அப்படியே அவன் முடிய அள்ளி உச்சியில் கொண்ட முடிய முடிஞ்சுக்கிட்டு குதிரையில ஏறி உடம்பெல்லாம் குருதி பீச்சி அடிக்கும் அந்த சாகலைவனின் குருதி வழிய குதிரையில ஏறி உட்கார்ந்து திரும்பி போறான் அப்படின்னு சூவேஸ்மா பிரம்மாண்டமா ஒரு அந்த அத்தியாயத்தை முடிச்சாரு. அதுவும் மாசே போட்டிருக்கிற அந்த படம் தேக்கன் அப்படி அந்த முடிய சடை விரிஞ்ச சடையை முடிஞ்சு அப்படி நிக்கிறது அந்த போர்க்களத்துல. அடே அப்பா, இந்த மொத்த வேள்பாரி நூலிலும் உள்ள மிக பிரம்மாண்டமான ஓவியங்களில் இது ஒரு மிக முக்கியமான ஓவியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு 3 ஓவியம் நான் மாசே என்கிட்ட வரம் கொடுத்தாரு அப்படின்னா 3 ஓவியம் கேட்பேன் அப்படின்னா இந்த ஓவியத்தையும் நான் கேட்பேன் அவர்கிட்ட, தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஓவியம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்தினாரு. இப்ப 93வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மள சூவே குளவன் திட்டுக்கு கூட்டு போறாரு. குளவன் திட்டின் உச்சியில போரின் முரசு அந்த 5ஆம் நாழிகை பகலின் கடைசி 5ஆம் நாழிகை தொடங்குது அப்படிங்கிற முரசு அறிவிக்கப்பட்டு போர் நிறுத்தப்பட்ட உடனே குளவன் திட்டுல இருந்த அந்த குகைக்குள்ள இருக்கிற விளக்க இருளிக்கிழவன் ஊதி அணைக்கிறான். அவனுக்கு மனசே கேட்கல. சரி, என்னடா இன்று காற்றியும் இவங்க நமக்கு துணை புரியாம போயிட்டாங்களே, பரம்பின் வீரர்கள் நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டார்கள், யானை படைய உள்ள இறக்கல. பரம்பின் மிகப்பெரிய வலிமை அந்த யானைப்படை. சமவெளி யானைகள்லாம் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள். ஆனா பரம்பின் யானைகள் அதனுடைய வேகமே தனியா இருக்கும். சமவெளிக்காரங்க பழக்கம் மட்டும்தான் படுத்தியிருப்பாங்க. ஆனா யானைகளின் எல்லா பழக்க வழக்கங்களை பற்றியும் மிக துல்லியமாக அறிந்தவர்கள் தந்தமுத்தத்துக்காரர்கள். யானைகளுடன் மனிதர்கள் உறவாடுவதற்கான மொழியை உருவாக்கியவர்களே தந்தமுத்தத்துக்காரர்கள் தான். அவர்கள் யானையை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான யானைப்படையை உள்ள இறக்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதகலப்படுத்தி இருக்கும் பரம்பின் யானைப்படை. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு போர் படை அப்படின்னு மூவேந்தர் படையா இருந்தாலும் சரி, பரம்பின் படையா இருந்தாலும் சரி, அப்படி படையெடுத்து வரும்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளிலும் மிக வலிமையானது எது அப்படின்னு கேட்டா யானைப்படை தான் சொல்லணும். அந்த யானைப்படையை முற்றிலுமாக இன்னைக்கு பரம்பு யானைப்படையை இறக்கியிருந்தா அழிச்சிருக்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்திருக்கும் பரம்பிற்கு. ஆனா அவங்க நம்மளுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுனால தானே அவங்க இறக்கல. ஆனா காற்றையும் அவங்களுக்கு துணை புரியாம போயிடுச்சு. இது பரம்பிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா போயிடுச்சு அப்படின்ட்டு இவன் மனம் கலங்குகின்றான் இழிக்கிழவன். அந்த மனக்கலக்கத்தோட வெளியில வர்றான். குகைக்கு வெளியில வந்துட்டு பாரிய பார்த்து சொல்றதுக்கு வர்றான். இன்றைக்கு கொம்மையும் அப்படின்னு சொல்ல வர்றான். நான் பாரிக்கா தெரியாது. இழிக்கிழவனோட மன வருத்தத்தை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு பார்ப்போம், இயற்கை நம்மை ஒருபொழுதும் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிரையில ஏறி உட்கார்ந்து பரம்பை நோக்கி செல்கின்றான். இப்போ இவன் பரம்புக்கு போகும்பொழுது அங்கே பரம்புல இரளிமேட்டுக்கு போனோம். இரளிமேட்டில் அந்த குகைகளுக்கு கீழே ஒரு பெரிய வேங்கை மரம் இருக்கு. அந்த வேங்கை மரத்துல பாறை திட்டுக்கள் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றன. அந்த பாறை திட்டுக்களை பார்த்தா அது ஒரு பாட்டாப்பிரை போன்ற ஒரு தோற்றத்தோடு இருக்கின்றது. அந்த பாட்டாப்பிரையில தான் எல்லாரும் உட்கார்ந்து அந்த போர் பற்றிய, அன்றைய நாள் பற்றிய போரை பற்றியும் அடுத்த நாள் பற்றிய போரை பற்றியும் விவாதிக்க இருக்கிறாங்க. ஸோ பாரி வர்றதுக்காக எல்லாரும் அங்கே காத்திருக்காங்க. இப்போ அந்த வேங்கை மரத்தை சுற்றிலும் அந்த இரளிமேட்டில் இருக்கக்கூடிய அந்த குகைகள், மருத்துவ கூடாரங்கள், இந்த எல்லா இடத்துலையும் அங்கங்க பந்தங்கள் வைக்கப்பட்டு பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. முரியநாசானும் மற்ற மருத்துவர்களும் அப்படியே ரொம்ப பரபரப்பா தீவிரமா அந்த குகைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ குடில்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றனர். இப்ப அந்த முதுவேழன் அப்படிங்கிற சிறுவாழி நகரை சேர்ந்த அந்த அதிகாரி அவர் என்ன பண்றாருன்னா, ஆயுதங்களை எடுத்து அடுத்த நாளுக்கு வீரர்களுக்கு என்னென்ன ஆயுதங்களை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. முனை உடைந்த மொக்கையாகி போன ஆயுதங்களை எல்லாம் வாங்கி அதை மறுபடியும் உலைக்கலங்களுக்கு அனுப்புற அந்த வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு.
அதி தீவிரமா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பாரி அந்த வேங்கை மரத்துக்கிட்ட வர்றான். அந்த இரளிமேட்டின் பாட்டாப்பேரையும் நம்ம இனிமேல் அந்த இடத்த கூப்பிடுவோம். அவன் இங்க வரும்பொழுது வேங்கை மரத்தின் இடதுபுறத்தில் தேக்கனும் முடியனும் அமர்ந்திருக்கின்றனர். அந்த வேங்கை மரத்தின் வலது பக்கம் பாத்தீங்கன்னா கபிலரும் வாரிகையனும் உட்கார்ந்துருக்காங்க. கபிலருக்கு அடுத்து கீழே கூழையனும் பழையனும் உட்கார்ந்துருக்காங்க, வேட்டூர் பழையனும். இப்ப இவங்க குரூப் கூட்டிடுச்சா, பாரி வரும்பொழுது காலம்பனியும் கூட்டிட்டு வர்றான். பாரியோட காலுக்கு கீழேயே காலம்பனும் உட்கார்ந்துருக்கான். இந்த குரூப் இப்படி விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் வேந்தர்களினுடைய அந்த மீட்டிங் கூடாரம் இருக்குல்ல, அரசவை கூடாரம், அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா புதிய விற்பன் இல்ல, சாரி குலசேகர பாண்டியன் இருக்கிறாரு, செங்கன சோழன், உதயஞ்சேரர் 3 பேரும் வந்துட்டாங்க. சோழவேளனும் புதிய விற்பனும் அங்க இருக்கிறாங்க. கருங்கை வாணன் வரணும், ஆனா கருங்கை வாணன் சாகலைவனின் இறுதிச் சடங்குக்காக போயிருக்கான். அவனோட மற்ற தளபதிகளும் 3 அமைச்சர்களும் போயிருக்காங்க. அதனால இந்த கூட்டம் இன்னும் முழுமையா சேரல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க முடியும். அதனால வெயிட் பண்ணுவோம். இப்ப கருங்கை வாணன், தளபதிகள், மற்ற அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே குலசேகர பாண்டியன் மையூர் கிழாரையும் விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க, இன்றைய விவாதத்திற்கு அவர் ரொம்ப தேவை அப்படிங்கறதுனால அவர் செய்தி அனுப்பிட்டாரு. மையூர் கிழார் வரணும். அதுக்கு இடையில இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த படைகள் எப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன வகையான படைகள் இருக்கின்றன. நம்ம பார்த்தது யானைப்படை, தேர்ப்படை அப்படின்லாம் பார்த்தோம். அந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பல பிரிவுகள் உண்டு, அவங்கள பல கேட்டகரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பல பெயர்களும் உண்டு. அதையெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா மூஞ்சலின் பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த படைகளினுடைய பெயர்களை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இதுல ரொம்ப முக்கியமான படை அப்படின்னு பார்த்தா மூலப்படை. இந்த மூலப்படைங்கிறது முழு நேர படை ஊழியர்கள், வீரர்கள். அவங்க வருஷத்துல 365 நாளும் அந்த படையோட தான் இருப்பாங்க. அப்பப்ப அவங்களுடைய குடும்பங்கள்லாம் மதுரையிலேயே நிலை கொண்டிருக்கும். இப்போ பாண்டிய அரசனா மதுரையில, சோழ பேரரசனா உறையூர்ல, சேர பேரரசனா வஞ்சி மாநகர்ல. அந்த படை வீரர்களுக்கு முழு நேர வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர் பயிற்சி செய்யறதும், படை எந்த நேரத்துல படை கிளம்பிறங்கணும்னாலும் அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அவங்கதான் இந்த அரசனுடைய மிக முக்கியமான படை வீரர்கள். அவர்கள் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் இந்த மூலப்படையினர். இந்த மூலப்படையினருக்கு அடுத்து வர்றவங்க உரிமை படையினர்னு பேரு. இந்த உரிமை படையினர்கள் எப்படின்னா இவங்க பார்ட் டைம் மாதிரி, பார்ட் டைம் கூட கிடையாது, இவங்களுக்கு மாத சம்பளம் உண்டு, ஊக்கத்தொகை உண்டு, எல்லா சலுகைகளும், அரசாங்க சலுகைகள் எல்லாமே உண்டு. ஆனா இவங்க இந்த படையோட மூலப்படையோட இருந்து இல்ல மதுரையிலேயே இருந்து போர் பயிற்சி எடுக்கக்கூடியவங்க இல்ல. அவங்கவுங்க ஊர்ல இருப்பாங்க. பாண்டிய நாடு முழுவதும் விரவி கிடப்பார்கள். அவங்களுக்கு வேற வேலையும் இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு மதிய நேரத்துக்கு மேல அவங்க போர் பயிற்சியில ஈடுபடுவாங்க. எப்பெல்லாம் போர் வருது, போர் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த நேரத்துல இவங்க வந்து இந்த படையில இறங்கிக்குவாங்க. சோ இவர்களுக்கு பெயர் உரிமை படை. இதுல 3ஆவதா ஒரு படை வீரர்கள் பிரிவு இருக்கு, அதுக்கு பேரு கூலிப்படை. இந்த கூலிப்படைன்னா இவங்க கூலி வாங்கிட்டு சண்டை போடுறவங்க. எப்ப போர் இருக்குதோ அப்ப மட்டும் இவங்களை கூப்பிடுவாங்க. இவங்க போர் பயிற்சி எல்லாம் பண்ணி இவங்க நல்லா திடகாத்திரமா வலு உள்ளவர்களாக எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த கூலிப்படைக்கு உண்டான கூலி கிடைக்கும். அதனால அவங்க திறமையாக இருந்தா இந்த கூலிப்படையில அரசாங்கம் சேர்த்துக்கும். அவங்களுக்கு அந்த போருக்கு உண்டான கூலியை அவர்கள் கொடுப்பார்கள். இதுக்கு பேர் கூலிப்படை. இந்த கூலிப்படை இல்லாம இன்னும் நிறைய படை வகைகள் உண்டு. துணைப்படைன்னு இருக்கு, காணப்படைன்னு இருக்கு, குழுப்படைன்னு இருக்கு. இந்த மாதிரி வேறு வேறு படை வீரர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இறங்கி போர் செய்யக்கூடிய படை வீரர்கள். ஆனா அரசனுடைய பாதுகாப்புக்காகவே இருக்கக்கூடிய படைக்கு பேரு அகப்படை. இந்த அகப்படை வீரர்கள் போர்ல களத்துல இறங்கி போர் செய்ய மாட்டாங்க. எப்பவுமே அரசனுடைய உயிரை பாதுகாப்பது மட்டுமே இவர்களுடைய பணி. இப்ப இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு குரூப். இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமானது. அவங்க எப்படின்னா இப்ப ஒரு அரண்மனை இருக்கு அப்படின்னா அரண்மனை பாதுகாப்பு முழுவதும் இவர்களை சார்ந்ததுதான். அரசனுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்களும் இவர்கள் தான். அதனால இவர்களுடைய சட்டத்திட்டங்கள் மிக கடுமையானதாக இருக்கும். இப்ப அரசு அவைக்குள்ள யாரெல்லாம் வரலாம், அப்படி வரக்கூடியவங்கள யாரெல்லாம் ஆயுதம் வச்சுக்கலாம், அந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்களாக இருக்கலாம் அப்படிங்கறது முதற்கொண்டு அரசன்கிட்ட வந்து பேசும்பொழுது அரசனிடமிருந்து அவங்க எவ்வளவு தூரத்துல தள்ளி நின்று பேசணும், எப்படி நின்று பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற அனைத்து சட்ட விதிகளையும் உருவாக்குபவர்கள் இந்த அகப்படை தளபதிகள் தான். இந்த அகப்படையில பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுகள் இருக்கு. அரசனுக்கு பக்கத்திலேயே வலது பக்கமும் இடது பக்கமாக நிக்கிறவங்கள அணுக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வீரர்களுக்கு அடுத்து அரசனை சுற்றி நிற்கக்கூடியவர்கள் மெய்காப்பாளர்கள். அவங்க மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இந்த மெய்காப்பாளர்கள் எந்த இடத்துல என்ன டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்கன்னா அரசனோட பேச வர்றவங்களுக்கு வெளியில சுற்றுவட்டமா நிற்பாங்க. அவர்களுடைய வாள் அந்த அரசன்கிட்ட வந்து பேசுறவங்களுடைய கழுத்தை சீவுவதற்கு வாகாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அரசனுக்கும் அரசனுடைய விருந்தினருக்கும் இடையில அவங்க வரமாட்டாங்க. சோ அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இந்த 6 வீரர்களும் நிற்பாங்க.
இவங்களுக்கு அடுத்து நிற்கக்கூடியவங்களுக்கு பேர் ஆபத்துதவிகள். அரசனுடைய அவைக்குள், அந்த மூடிய அந்த கூடாரத்துக்குள் 20 ஆபத்துதவிகள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப இந்த 3 பேரரசுகளிலுமே இதே மாதிரி தான் அரசனுடைய அகப்படையினுடைய பாதுகாப்பு இருக்கும். இந்த மாதிரியான ஏறக்குறைய இதே மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான் இருக்கும். ஆனா இந்த ஆபத்துதவிகள் அப்படிங்கிற இந்த பெயர் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வேற வேற மாறும். பாண்டியனுக்கு ஆபத்துதவிகள், சோழனுக்கு வேளப்படையினர், சேரனுக்கு காக்கும் வீரர்கள், காக்கு வீரர்கள் அப்படின்னு பேரு. இதை தவிர்த்து ஒரு சின்னதா 1-2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல மாற்றம் இருக்கலாம். ஆனா இவங்க 3 பேருக்குமே இந்த மாதிரியான ஒரு அகப்படை உண்டு. இப்போ இதெல்லாம் சாதாரண காலங்கள்ல இல்ல ஒரு நாடு தனியான ஒரு போர் எடுத்து செஞ்சதுன்னா அப்ப இந்த செட்டப் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப 3 வேந்தர்களும் வந்து ஒரு இடத்துல தங்கி போர் எடுக்கிறாங்க. அது மூஞ்சல் நகர். அப்ப இந்த மூஞ்சல் நகருக்குன்னு தனித்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த அகப்படைக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்ட திட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருந்ததுனால இந்த 3 நாட்டின் அமைச்சர்களும் அமர்ந்து கலந்து பேசி ஒரு சட்ட விதிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 3 அடுக்கு அகப்படை பாதுகாப்பு பத்தாது, அப்ப இந்த மூஞ்சல் நகருக்கு 5 அடுக்கு அகப்படை பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 படிநிலைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, மூஞ்சல் நகர் இப்படி ரவுண்டா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மூஞ்சல் நகருடைய வெளிப்பக்கம் அரண் அப்படின்னு சொல்றது, அங்க இருக்கக்கூடியது முதல் நிலைப்படை. அந்த முதல் நிலைப்படையை தாண்டி உள்ள வந்தா மூஞ்சல் நகரின் வீதிகள் இருக்கும். அந்த வீதி எங்கும் காவல் காக்கக்கூடிய வீரர்கள் 2வது நிலைப்படை. 3வது நிலைப்படை பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கூடாரத்தை சுத்தியும் நிக்கிறவங்க 3வது நிலைப்படை. இந்த 3 நிலைப்படையை தாண்டி உள்ள போனா அங்கதான் வந்து இந்த ஆபத்துதவிகள், காக்கு வீரர்கள் அல்லது வேளப்படையினர் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து 5ஆம் நிலைப்படை வந்துடும். அதுதான் அந்த என்ன சொல்றது, அணுக்கர்கள். இப்ப இந்த 5 நிலைப்படைகளையும் தாண்டணும் யாரு, மையூர்கிழார். இப்ப பொதுவாகவே ரொம்ப முக்கியமானவங்களுக்குலாம் ஐடி கார்டு மாதிரி வில்லைகள் கொடுக்குறாங்க, டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அதை முத்திரை மோதிரம்னு சொல்லலாம், சின்னம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இங்க ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அடையாள வில்லைகள். அந்த வில்லைகள் இருக்கிறவங்க எந்நேரமும் மூஞ்சலுக்குள்ள உள்ள போகலாம், வெளியில வரலாம். கருணைவாணனுக்குலாம் அந்த அனுமதி உண்டு. இப்போ கருணைவாணன் உள்ள வரும்பொழுது அவன் ஆயுத மெய்க்கவசம் இல்லாம வரணும், அவன் கையில எதுவும் ஆயுதம் இருக்கக்கூடாது. பொதிய வெப்பனும் சோழ வேளனும் அவங்க வந்து அரச குடும்பத்தினர் அப்படிங்கிறதுனால அவங்க கூர்வாளும் ஈர்வாளும் வைத்துக் கொள்ளலாம், வேற எந்த ஆயுதமும் வச்சுக்கூடாது, மெய்க்கவசம் அணிந்து கொள்ளலாம், அது அவங்களுக்கு உண்டான உரிமை. இந்த 3 அரசர்கள் அவங்க ஆயுதம் வச்சுக்கலாம், அவங்க உடைவாளே வச்சுக்கலாம், மெய்க்கவசம் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்ப மயூர்கிழார்லாம் வர்றாருல, நோ ஆயுதம், நோ மெய்க்கவசம், நத்திங். இவர்கிட்ட இந்த அடையாள வில்லையெல்லாம் இல்லாதனால இவருக்கு முழு சோதனை. இந்த முதல் 3 நிலையை கடந்து உள்ள வர்றதுக்குள்ளே இவருக்கு பெரும்பாடு ஆகி போயிருது. இந்த அந்தான்னு உள்ள வர்றாரு. இப்ப இந்த 3 வேந்தர்களும் இருக்கக்கூடிய இந்த கூடாரத்துக்குள்ள நுழையிறாருல, அப்படி நுழையும் பொழுது அவர் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, பாண்டியனுடைய அரசவைக்குள்ள போனப்போ கூட இவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்லை, இவ்வளவு கடுமையா சோதிக்கிறாங்களே அப்படின்னு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னன்னா, இந்த ஒரு அரசர் இல்ல, ஒரு பேரரசர் இல்லாம இங்க மூவேந்தர்களும் இருக்கக்கூடிய இடம், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், இங்க எதுவும் சதி நடந்துடக்கூடாது, உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு கெடுபடி அப்படிங்கறதெல்லாம் அவரால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி உள்ள வரும்பொழுதே மெய்க்காவலர்கள் அவர்கிட்ட சொல்லிதான் அனுப்புறாங்க, இங்க பாரு, அவங்க கேட்பாங்க, கேட்கிற இடத்துல உனக்கு பின்னாடி மெய்க்காவலர்கள் அவங்க வாள் உன்னுடைய கழுத்தை சீவிர அந்த தொலைவுல தான் இருக்கும் அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, தலையை அசைச்சிடாதீங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் வாய்மொழியால் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும், தலையை அசைச்சிங்க அப்படின்னா தலை இருக்காது, தூக்கிடுவானுங்க, பாத்துங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நீங்க என்ன பேசுறீங்க, என்ன சொல்ல வர்றீங்கிறதெல்லாம் மெய்க்காவலர்கள் கேட்க மாட்டாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க வேலை செய்யறதுதான், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அரசனே மெய்க்காவலர்களே கேள்வி கேட்க முடியாது, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. இவருக்கு அப்படியே பக்குங்குது, என்னடா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போறோமே அப்படின்ட்டு. இதை விட இவருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர் ஒரு பெரிய அச்சத்தோட தான் உள்ளே போறாரு. இந்த முதல் நாள் போரில் வேந்தர் படையினர் மிகப்பெரிய அழிவை சந்தித்து இருக்கிறார்கள். அந்த அழிவுகள்லாம் காரணம் என்னன்னா, அந்த போர் நடந்த போர்க்களத்தினுடைய நிலவியல் அமைப்பு, அந்த நிலத்தினுடைய தன்மை, அதை பத்தி நம்மளை விசாரிச்சு சொன்னாங்க. இந்த போர்ல இவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டதுக்கு காரணமே அந்த நிலம் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அரசர் நம்மளை கூப்பிட்டு இதுக்காக தான் விசாரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடயே வர்றாரு. இந்த ஐயத்தோடு இந்த ஒரு அச்ச மனப்பான்மையோடு உள்ள நுழையிறவரை இவ்வளவு சோதனை பண்ணி இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஒரு கிடுகிடுப்பு, ஒரு படபடப்பு, அதோட தான் வந்து அரசர்களுக்கு முன்னாடி வணங்கி தலை தாழ்த்தி பணிந்து இப்படி நின்றுட்டு இருக்கிறார் மையூர்கிழார். இப்போ குலசேகர பாண்டியன் தான் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. இன்று பாரி போர்க்களம் வந்தானா அப்படிங்கறதான் முதல் கேள்வியா இருக்கு. மையூர்கிழாருக்கு அப்பாடா, அச்சமூட்டக்கூடிய கேள்வி எதுவும் இல்லை, அதுவும் நம்மளை பத்தி கேள்வி இல்லை அப்படின்ட்டு, இல்லை அரசே, இன்று அவன் களத்திற்கு வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் வரல, அவன் எங்க இருந்தான் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் நாகருக்கு மேலதான் இருந்திருக்கணும்,
அங்கிருந்து தான் கொம்போசை ஊதப்பட்டு இந்த படைகளுக்கு வழிகள் காட்டப்பட்டன அப்படின்னு மயூர்கிழார் சொல்றாரு. சொன்ன உடனே அவன் எப்பொழுது கீழே இறங்கி களத்துக்கு வருவான் அப்படின்னு வரக்கூடும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவன் தெரியல, குடி ஆசானும் குடி முடியனும் களத்தில் நிற்கும் வரை பாரி களம் இறங்க மாட்டான், அதுதான் பரம்பினுடைய தன்மை, அவங்களுடைய சட்ட விதிகள் அது அப்படின்னு மயூர்கிழார் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது யாரு குடியாசான் அப்படின்னு கேட்ட உடனே சாகலைவனை கொன்றான் இல்லையா, அவன் தான் குடியாசான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே உதயஞ்சேரல் இந்த இடத்துல குறுக்கிட்டு சொல்றான், அந்த 2 வேலை எரிஞ்சு யானையை கொண்டான் பாருங்க, அவன் தான் இந்த குடிமுடியன் அப்படின்னு உதயஞ்சேரல் சொல்றான். இப்போ இந்த நேரத்தில் கருங்கைவாணன் உள்ள வர்றான், அவன் கூட மற்ற 4 தளபதிகளும் வர்றாங்க, அமைச்சர்களும் வர்றாங்க. எல்லாரும் வந்து கருங்கைவாணன் அவனுக்குரிய உரிய இடத்துல அமர்றான், அமைச்சர்களும் அமர்றாங்க. இப்ப தளபதிகள்லாம் கருங்கைவாணனுக்கு பின்புறம் போய் அரசர்களுக்கு எதிர்ப்புறமாக நின்று கொள்கின்றார்கள். இவங்க எல்லாம் வந்து இப்படி செட்டில் ஆகும் பொழுது அவையில என்னைக்குமே அரசவையில அன்றைக்கு நடந்த தாக்குதலை பற்றியும் அடுத்த நாள் நடக்க போகும் தாக்குதலை பற்றியும் மட்டும்தான் பேச வேண்டும். இறப்புகளையோ மரணங்களை பற்றியோ பேசக்கூடாது. அதனால சாகலைவனை பத்தின பேச்சு அங்க எழவே இல்லை. இப்ப குலசேகர பாண்டியன் கேட்கிறாரு மயூர்கிழார்கிட்ட தொடர்ந்து, அவங்க ஏன் இன்றைய போர்ல யானை படையை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே மயூர்கிழார் சொல்றாரு, ஏன் பயன்படுத்தலன்னு தெரியவில்லை அரசே, ஆனால் அவர்கள் பயன்படுத்தாமல் போனது நல்ல செய்தி. அவர்களுடைய யானைப்படை மிக வலிமையானது, இறக்கியிருந்தாங்கன்னா நமக்கு சிக்கலா இருந்திருக்கும் அப்படின்னு மயூர்கிழார் சொல்லவும், ஏற்கனவே சாகலைவன் இறந்துட்டான் அப்படிங்கிற கோபத்துல இருந்த கருங்கைவாணனுக்கு அப்படியே திகுன்னு எகிருது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அரச குடும்பத்தின் 5 பேர், மூவேந்தர்கள், சோழவேளன் மற்றும் பொதியவேற்பன், இவங்க எல்லாத்துக்குமே மயூர்கிழாரின் இந்த வார்த்தை அப்படியே ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கின்றது. இப்படி மயூர்கிழார் தங்களுடைய வேந்தர் படையின் தன்மையவே குறைத்து மதிப்பிட்டு பேசுவதை கேட்ட உடனே வேந்தர் படையின் யானைப்படை தளபதியான உச்சங்காரிக்கு அப்படியே சிலுத்துக்கிட்டு வருது கோபம். உடனே அவன் கேட்கறான் மயூர்கிழாரை பார்த்து, நம்ம கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட 10ல் 1 பங்கு குறைவான யானைகள் தான் இருக்குதுங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அவர் அதுக்கெல்லாம் அசரல, அவர் திரும்ப டப்புன்னு அடிக்கிறாரு. எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது தளபதியாரே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா இவங்க 1,40,000 வீரர்கள் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த பரம்புக்கு 20ல் 1 பங்கு வீரர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது வெகு சிறு படை. ஆனா இன்னைக்கு போட்டு பொழந்துட்டானுங்க. அந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் மயூர்கிழார் இந்த கேள்வியை கேட்கிறாரு. இப்ப இது இன்னும் கோபத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. உடனே சோழவேளன் உள்ள இறங்குறாரு. தளபதிங்கிறதுனால தானே இந்த ஆள் இப்படி பேசிட்டான், இப்ப நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சோழவேளனுடைய தலையீடு. அவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்தாலும் சரி யானை தானே மயூர்கிழாரே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு மயூர்கிழாருக்கு தெரியும். ஆனா அந்த பதிலை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாரு. சோழவேளனே மறுபடியும் கேட்கிறாரு, என்ன பதில் பேசாம நின்றுட்டு இருக்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதுக்கு மயூர்கிழார் சொல்றாரு, நமது குதிரைகள் ஓட முடியாமல் தேங்கி நின்றன, ஆனால் அவர்களது குதிரைகள் நாள் முழுவதும் சுழன்று போரிட்டன, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பதிலா திரும்ப ஒரு கேள்வியை தான் தூக்கி போடுறாரு மயூர்கிழார். உடனே இதுக்கு குதிரைப்படை தலைவன் தளபதி உருமன்கொடி தானே பதில் சொல்லணும். அவன் சொல்றான், அவர்களுடைய குதிரைகளின் குழம்புகளுக்கு அந்த ஈக்கி மணலும் கருமணலும் குத்தி கிழிக்காதவாறு கவசமிடப்பட்டிருக்கிறது. நமது குதிரைகளுக்கு சாதாரணமான குழம்பு குரடுகள் தான் பொருத்தப்பட்டிருக்கின்றன, அதனாலதான் அப்படின்னு இவன் சொல்றான். உருமன்கொடி தன்னுடைய தரப்பு வாதத்தை விற்கிறான். உடனே மயூர்கிழார் கேட்கிறாரு, அந்த குதிரையின் குழம்புகளுக்கு சரியான வகையான ஒரு குழம்பு குரடு பொருத்தப்பட்டிருந்தால் நமது குதிரைகள் அவரது குதிரைகளை போல நாள் முழுவதும் ஓடி தாக்கி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதை கேட்டோடனே கொஞ்சம் உஷாராகிட்டான் உருமன்கொடி. அவன் பதில் சொல்லல. ஏன்னா ஒரு பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலை, வேந்தர் படையில ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப மயூர்கிழார் எத்தனையோ விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறாரு. இந்த இடத்துல அவையில உதிர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மிக கவனமாக உதிர்க்கப்பட வேண்டும். ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது யாருனாலுமே கணிக்க முடியாது. அதனால இருக்கக்கூடிய தளபதிகள் இப்ப யாருமே இங்க பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா மயூர்கிழார் இவ்வளோ தைரியமா இப்படி ஒரு வார்த்தையை, இப்படி ஒரு கேள்வியை முன்னாடி போட்டார்னா அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அப்ப அவரே சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க காத்திருக்கிறாங்க. இப்ப மயூர்கிழாருடைய இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கிற பொழுது உருமன்கொடி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இது இவனை நோக்கி வீசப்பட்ட கேள்வி, அவன் தான் பதில் சொல்லணும். கருங்கைவாணன் தன்னுடைய தளபதிக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அவசரப்பட்டு இந்த வாய் விட்டு நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்ட்டு அவனும் சிந்தித்து கொண்டிருக்கின்றான். இதுல ஏதோ சிக்கல் இருக்குது, இதுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறத. அப்ப உருமன்கொடி ஒரு வழியா சமாளிச்சு ஒரு கேள்வியை உருவாக்கிட்டான். அப்ப என்ன சொல்றீங்க, நமது குதிரைகளை விட அவரது குதிரைகள், அவர்களது சமவெளியில் ஓடக்கூடிய நமது குதிரைகளை விட மலையில் இருந்து இறங்கக்கூடிய அவர்களது குதிரைகளுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி போடுறான் உருமன்கொடி. இந்த இடத்துல மயூர்கிழார் சொல்றாரு பாருங்க, செம்ம பாயிண்ட். அதை அவர் அழகா முன்னாடி சொல்றாரு. இல்ல,
போர்க்குதிரையாகவே இருந்தாலும் குதிரைகள் போர்க்களத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக நிற்க வேண்டும். இதுல ஆண் குதிரைகள் தான் நின்று சிறுநீர் கழிக்கும், பெண் குதிரைகள் ஓடிக்கொண்டே சிறுநீர் கழிக்கக்கூடிய திறன் பெற்றவை. அதனால பரம்பின் படை பெண் குதிரைகளை மட்டுமே தங்களது குதிரை படையில் சேர்த்திருக்கிறார்கள், நம்ம அப்படி செய்யலையே அப்படிங்கிற மாதிரி மையூர் கிழார் முன்னாடி போட்டு உடச்சிட்டாரு. உருமன்கொடி அதிர்ந்து போய் நிற்கிறான். இவங்க ஏன் ஆண் குதிரைகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஆண் குதிரைகள் வலுவு அதிகமானவை, நல்ல வேகமாக ஓடக்கூடியவை, நீண்ட நேரம் களத்தில் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி உள்ளவை. அதனால நம்ம ஆண் குதிரைகளை தேர்ந்தெடுத்து அதுவும் முன்களத்தில் ஆண் குதிரைகள் தான் இருக்கணும் அப்படின்னு முன்னணி படையில நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம காலையில போர்க்களத்துக்கு வரும்பொழுது முழு நாள் இந்த குதிரைகள் போர்க்களத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வயிறு முட்டை முட்டை அவைகளுக்கு நீர் காட்டி அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த மாதிரி நாம் தேர்வு செய்ததும் தயார்படுத்தியதும் முன்னேற்பாட்டோட போருக்காக தயார்படுத்தியதுமே போரில் நமக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இப்ப மையூர் கிழார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறான் உருமன்கொடி. இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அம்சம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, வுல்ஃப் டோட்டம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் இருக்கு. அது ஆக்சுவலா சீன மொழியில எழுதப்பட்டது, ஓநாய்களை பற்றி. இது ஓநாய்களோட சின்னம் அப்படின்னு தமிழ்லயும் மொழிபெயர்ப்பட்டிருக்கு. இதை பத்தி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் நம்ம இந்த பாரி கதையிலேயே. ரொம்ப அற்புதமான ஒரு நாவல். அந்த நாவல்ல வந்து முதல் ஒரு 4-5 சாப்டர்ஸ்குள்ளேயே, அத்தியாயங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு ஒரு வேட்டை காட்சி வரும். ஓநாய்கள் வந்து மான்களை, கெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுங்களை வேட்டையாடுறதுக்காக வந்து காத்திருக்குங்க. ஒரு இரவு முழுவதும் மான்கள் ஒரு புல்வெளி, நல்ல புல் அடர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து புல் மேய்ங்க. இது வாய்ப்பு இருந்தும் இந்த ஓநாய்கள் வேட்டையாடாது. இந்த ஓநாய்கள் அப்படியே காத்திருக்கும், விடிகால வரைக்கும் காத்திருக்கும். இந்த மான்கள் நல்ல புல்லெல்லாம் சாப்பிட்டு இரவு முழுவதும் சாப்பிட்டு அந்த வயிறு நிறைஞ்ச நிலைமையில காலையில அதிகாலை நேரத்துல தான் அதுங்களை தாக்குறதுக்கு உள்ள இறங்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஓநாய்களின் புத்திசாலித்தனம். இந்த மான்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு அந்த சாப்பிடுற வேகத்துல மூத்திரம் கழிக்காம, அதுக்கு நினைவே இல்லாம அப்படியே நாள் முழுவதும் மூத்திரம் கழிக்காமையே தான் இருக்கும். திடீர்னு இந்த ஓநாய்கள் தாக்க தொடங்கும் பொழுது தலை தெறிக்க ஓடும். இப்படி ஓடும் பொழுது இதனால ஓட ஓட சிறுநீர் கழிக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல நின்று தான் சிறுநீர் கழிக்க முடியும் இந்த மான்களினால். இப்படி ஆனா இப்ப ஓநாய் பின்னாடி துரத்திட்டு இருக்கும் பொழுது நின்று சிறுநீர் கழித்து கொண்டா இருக்க முடியும். அப்ப சிறுநீர் கழிக்காம ஓடும் பொழுது அதனுடைய அந்த மூத்திரை பை வெடிச்சு அப்படியே தடுமாறி கால் நரம்பெல்லாம் சுண்டி இழுக்க கீழே விழுந்துரும். இந்த ஓநாய்கள்னால எளிதாக மான்களை வேட்டையாட முடியும். இல்லைன்னா மான் ஓடுற ஓட்டத்துக்கு ஓநாய்கள்னால ரொம்ப தூரம் துரத்திட்டு போய் வேட்டையாடுவது மிக கடினம். இந்த ஓநாய்கள் அவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமான இந்த மாதிரியான அந்த நூல் முழுவதும் இதே மாதிரி நுணுக்கமான தகவல்கள் உண்டு. அதுல இந்த ஒரு முக்கியமான தகவலா இதை நான் பாக்குறேன். அதே மாதிரியான ஒரு தகவலை தான் ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாரு. ஆண் குதிரைகளால் சிறுநீர் ஓடும் பொழுது சிறுநீர் கழிக்க முடியாது, ஆனா பெண் குதிரைகள் அப்படி ஓடும் பொழுதே சிறுநீர் கழிக்க வல்லவை அப்படிங்கிற ஒரு தகவலை ரொம்ப அழகா இந்த இடத்துல பொருத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் தான் வேள்பாரிய நம்ம ஒரு பிரமிப்போட பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம். சரி, இப்போ ரொம்ப தூரம் இதுல இருந்து வெளியில போயிட்டோம். இப்போ மறுபடியும் கதைக்குள்ள உள்ள வருவோம். ஆண் குதிரைகளுக்கும் பெண் குதிரைகளுக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு உருமன்கொடி திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசுவதற்கு அங்க இருக்கிற தளபதிகளுக்கு யாருக்குமே சொல் இல்லாமல் போயிருச்சு. தலை குனிந்து பேச தொடங்கிய அந்த மையூர் கிழாரின் பேச்சு தளபதிகளை தலைகுனிய வைப்பதாக இருக்கின்றது. இவர் இப்ப அடுத்த பாயிண்ட்டை எடுத்து முன் வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பரம்பு வீரர்கள் அணிந்திருக்கக்கூடிய மெய்க்கவசம். இப்ப நமது வீரர்களினுடைய மெய்க்கவசம் இரும்பாலானது, அது ரொம்ப கனம் அதிகமாக இருக்கிறது. அவர்களால் அதை தூக்கிக்கிட்டு இந்த வெம்மை உமிழக்கூடிய இவ்வளவு பெரிய நிலத்துல போரிடுவது மிக கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இவர் இங்க உள்ள இந்த ஊஞ்சலுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே இவருக்கு இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருந்ததுன்னா, இந்த பாழும் போர் நிலத்தை, இந்த தட்டியங்காட்டை பத்தி வெங்கல் நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஒண்ணுமே தெரியாது. இதை போய் தேர்ந்தெடுத்தாங்க. இதை தேர்ந்தெடுத்தது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய குற்றம். இப்போ இதை பத்தின விசாரணை வந்ததுன்னா நான் எப்படி போய் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அச்சப்பட்டு கொண்டே தான் வந்தாரு. இப்போ அந்த அச்சத்தையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவர் அரசர்கள் முன்னும் அந்த தளபதிகள் முன்னும் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களுக்கு அவர்களுடைய தன்மையே புரியல அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு வேற ஒரு டோன்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு மெய்க்கவசம் மிக எளிதான, மிக மெல்லியதான, ஆனா மிகப்பெரிய உறுதியோடு இருக்கக்கூடிய நம்ம வீரர்களுடைய அம்போ வாளோ வேலோ அதை கிழித்து உள்ள இறங்க முடியவில்லை. இவ்வளவு எடை குறைவான ஆனா அதே சமயம் இவ்வளவு வலிமையான ஒரு மெய்க்கவசத்தை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சொல்லிட்டே போகும்பொழுது உதயஞ்சேரல் உள்ள கிராஸ்டாக் விடுறான். அவன் என்ன கேட்கறான்னா, இவ்வளவு முன்னேற்பாடுகளை அவர்கள் எப்படி செய்தார்கள், அவங்களுக்கு எங்கிருந்து இதற்கான நேரம் கிடைத்தது அப்படின்னு உதயஞ்சேரல் கேட்கறான். கேட்ட உடனே மையூர் கிழார் சொல்றாரு, அவங்க பொதுவாகவே பரம்பு வீரர்கள், பரம்பு படையினர் எதிரிகளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள்.
என்னைக்குமே உள்ள அவங்க நாட்டுக்குள்ள படையெடுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல உள்ள இறங்குவானுங்க, இப்படிங்கிறதுக்குள்ள துவம்சம் பண்ணிட்டு அவனுக்கு போயிட்டே இருப்பானுங்க. யாரை பார்த்தும் அவனுக்கு கவலைப்பட மாட்டானுங்க, எதுக்காகவும் முன் தயாரிப்பு செய்ததே கிடையாது. ஆனா இந்த தடவை இவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு சின்ன கேப் விட்டு அவர் சொல்றாரு, நமது படை வலிமையை பார்த்து அவர்களுக்குள் ஒரு அச்ச உணர்வு உருவாகி இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். நம்ம வேலை என்னன்னா அவர்களுடைய வலிமையை பார்த்து மிரண்டு போய் நிற்கக்கூடாது, நாம் அந்த அச்ச உணர்வை ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டும், அந்த அச்சமே அவர்களை வீழ்த்துவதற்கான சரியான வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு மயூர்கிடார் சொல்றாரு. கருங்கைவாணனுக்கு ஒரே மகிழ்ச்சி, சரியான வாதங்களை முன்வைக்கின்றாரு. படையில என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தானே இவரும் சொல்றாரு, நம்ம சார்பா இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கருங்கைவாணன் யோசிக்கிறான். ஆனா குலசேகர பாண்டியனுடைய எண்ணம் கருங்கைவாணனின் எண்ணத்திற்கு நேர் எதிரானதாக இருக்கின்றது. பரம்பை பற்றி முழுமையாக நமக்கு தெரிவிக்காமல் அவனது கூற்றின் வழியே அவனுடைய விருப்பத்தின் வடிவத்திற்குள் நம்மை இழுத்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கறதான் குலசேகர பாண்டியனுடைய எண்ணமா இருக்கு. அதனால இவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. மயூர்கிடாரை பார்த்து சரி நீ போகலாம் அப்படின்ட்டாரு. அதாவது ஒரு முக்கியமான கட்டத்துல பேச்சுவார்த்தை வெகு ஆழமாக போய் கொண்டிருக்கும் பொழுது டக்குன்னு இப்படி வெட்டி ஒரு துண்டாக்கி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு திகைப்பு எல்லாத்துக்குமே தோணுது. மயூர்கிடாரும் வேற வழியே இல்லை, அவையை வணங்கி விடைபெற்று வெளியேறுகின்றார். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் கொடுத்து அந்த வேந்தர்கள் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப மனசு கலங்கி போயிருக்கிறாங்க. கொஞ்சம் சுவைநீர் இது குடிச்சு கொஞ்சம் அவங்கள ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். அதனால நம்ம அங்க போய் வேங்கை மரத்துக்கு கீழே இருளிமேட்டில் பாரியும் பாரியோடு இருப்பவர்களும் என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க, அந்த முதல் நாளினுடைய படை அவர்களுடைய அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு தாக்குதல், அது கொடுத்த வெற்றி கிட்டத்தட்ட வெற்றி தான். அவங்க இவ்வளவு சின்ன படை இவ்வளவு பெரிய அழிவை மேற்கொண்டிருக்கிறது அல்லவா, அதனால எப்படிலாம் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சூரிய பின்னாடியே நம்ம போறோம். ஆனா அங்க போறப்ப நிலைமையே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா வேட்டூர் பழையன் கடுமையான கோபத்துல பாரிக்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கிறான். முதல் நாள் யானைப்படை வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம்னா என்ன போட்டிருப்போம். ஏன்னா வேட்டூர் பழையன் தான் யானைப்படையினுடைய தளபதி, அவனுக்கு வேலையே எல்லாம் பண்ணி விட்டாரு தேக்கன். அந்த கோபம் வேற இவனுக்கு செம்ம. ஆட்டுக்குட்டி மாதிரி யானைகளை கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறானுங்க. நம்மளுடைய தாக்குதல் இன்றைக்கு யானைப்படையோடு கொண்டு போய் இறக்கி அடிச்சிருந்தோம் அப்படின்னா அவர்களுடைய படையை சின்ன பின்னப்படுத்தி இருக்கலாம், நமக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை நாம் இன்று தவற விட்டு விட்டோம் அப்படின்னு வேட்டூர் பழையன் அப்படியே பொங்குறாரு. அவருடைய கோபத்தின் நியாயம் எல்லோருத்துக்குமே புரிந்திருந்தது. ஏன்னா யானைப்படை மட்டும் இன்னைக்கு உள்ள இறங்கி இருந்ததுன்னா அவர்களுடைய படை முற்றிலுமாக கட்டுக்கோப்பை இழந்திருக்கும். அந்த முதல்நிலை படையில பாதி படையை தான் இவங்கனால அழிக்க முடிஞ்சது. இன்னைக்கு யானைப்படை உள்ள இறங்கியிருந்தா இரண்டாம் நிலை படை மூன்றாம் நிலை படைன்னு உள்ள அதகலம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குது. யானைப்படையின் முக்கியத்துவம் அவ்வளவு அதிகமானது, இவர்களுடைய யானைப்படை அவ்வளவு வீரியம் கொண்டது, அவ்வளவு திறன் பெற்றது அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருந்தது. இன்றைய போரின் தன்மையை வச்சு இவங்க யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே இப்படி யோசிக்கும் பொழுது பாரி மட்டும் ஒரு வேற ஆங்கிள் இருந்து அவன் பதில் சொல்றான். இதனாலதான் பாரியை மட்டும் ஏன்டா எல்லாரும் இப்படி கொண்டாடுறாங்க, எல்லாருமே திறமசாலிகளா தான் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் செய்யற வேலையில அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க கில்லியா தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் பாரி மேல எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது, உருகி உருகி பாரியை காதலிக்கிறாங்களே, பாரி சொல்லுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறாங்களே, அப்படி என்ன பாரி கிட்ட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நமக்கு தோணலாம், அந்த சந்தேகம் வரலாம். அதுக்கு இந்த டைலாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக். இப்ப பாருங்க பாரி என்ன சொல்றான்னு, வாக்களிக்கப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை கருதி அளிக்கப்பட்ட வாக்குறுதியை பற்றி வருத்தப்படுவது கோழைத்தனமான செயல் அல்லவா அப்படின்னு ஒரு போடுறான். இது உண்மையாலுமே பழையனை பார்த்து, வேட்டூர் பழையனுக்கு என்ன வயசு, அந்த பழையனை பார்த்தும் இவ்வளவு கடுமையா பேசுறான்னா அவன் கொடுத்த வாக்கின் மீது அவனுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை விட்டு நம்ம பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறது இவனுடைய அறம். ஆனா நம்ம இவரு சூழ்கடல் முதுவனுடைய வாக்கு பாருங்க, சோழவேளன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. பொற்சுவைக்கு திருமணம், செங்கன சோழனுக்கு என் பிள்ளைய கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் பொழுது குலசேகர பாண்டியன் உள்ள வந்துடுறாரு. இப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே குலசேகர பாண்டியன் உள்ள போயிருக்க கூடாது. பாரியா இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருந்திருக்க மாட்டான். குலசேகர பாண்டியன் உள்ள போனதும் அறம் பிறந்த செயல். இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பிறகும் குலசேகர பாண்டியன் கிட்ட என்னுடைய பொண்ணு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு மீறி போனா பாருங்க சூழ்கடல் முதுவன், அதுவும் அறம் பிறந்த செயல். இவங்களுக்குலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற தெரியாது அப்படிங்கிறத அங்கேயே காட்டிட்டாரு சூவே. ஆனா இப்ப பாரி இது எவ்வளவு பெரிய விஷயம். யானைப்படை உள்ள இறங்கி இருந்தா இன்னைக்கு முதல் நாளே போர் ஒரு பெரிய முழுமுற்றான ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் வேட்டூர் பழையன் அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதை அதை பத்தி வருத்தப்படுறதே தப்பு அப்படிங்கிறான். அதாவது நீ யோசிக்காத, அதுவே கோழைத்தனம் அப்படிங்கிறான். நமது வீரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும்.
அதுதான் பாரி. அதனாலதான் பாரி இப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியுது. ஆனா பழையன் இதுக்கெல்லாம் வந்து அசராளா அவர் திரும்ப மறுபடியும் பேசுறாரு. எனக்கு நீ சொல்ல வர்றது புரியுது பாரி. ஆனா மூவேந்தர்களின் பெரும் படைக்கு எதிராக போர்க்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கே நாமே சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வது அறிவுடைமை ஆகுமா அப்படின்னு பழையன் தன்னுடைய தரப்பு வாதத்தை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. இது பாரிக்கு கொஞ்சம் கோபத்தையே தூண்டி விட்டுறதுன்னு நினைக்கிறேன். பாரி கொஞ்சம் கடுமையாவே வேட்டூர் பழையன் கிட்ட அடுத்து பேசலாம். அறிவு என்பது ஆசை கொண்டு அளக்கப்படுவதல்ல, வெற்றியின் மீது ஆசை கொண்டு அளிக்கப்பட்ட வாக்கை அளக்க முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேட்டூர் பழையனை பார்த்து கொஞ்சம் கடுமையாவே தாக்கி பேசிடுறான் பாரி. இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுனதுக்கு அப்புறம் யாரு பாரியை எதிர்த்து பேச முடியும்? பாரி மேல இருக்கிற மதிப்பு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கணத்திலும் இவன் இந்த மாதிரி தன்னுடைய அறத்தை வெளிப்படுத்துவதனால்தான் உயர்ந்து கொண்டே போகிறது. யாரு என்ன சொன்னாலும் அவன் அந்த நேர்மையின் மீது இருந்து அந்த அறத்தின் மீது இருந்து ஒரு அணு கூட அவன் விலகி யோசிச்சதே கிடையாது. அதுதான் பாரி. இப்ப ராமாயணத்துல ராமரனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கலாம், இல்ல மகாபாரதத்துல கிருஷ்ணருடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் கூட ஒரு சில இடங்கள்ல அறம் பிறழ்ந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். ராமரை பாத்தீங்கன்னா வாலி வதம், அது அறம் இல்லாத ஒரு செயல் தான். வாலி வந்து இறக்கும் பொழுது கேள்வி கேட்டு தான் செத்து போவான். கிருஷ்ணரை பத்தி சொல்லவே தேவையில்லை. எல்லா இடத்துலயும் அவர் ஆடின ஆட்டம் அத்தனையுமே அழுகுனி ஆட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க காரணம் வந்து தர்மம், இல்ல அந்த அவங்க வந்து கடவுள் அவதாரம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களை எல்லாத்தையும் விட பாரி உயர்ந்து நிற்கின்றான். ஏன்னா இந்த வேள்பாரி இந்த புதினத்தின் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவன் பேர்ல நம்ம ஒருத்தரும் ஒரு சிறு தவறை கூட கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் பாரி. ஒரு நல்ல ரோல் மாடல் வேணும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு மிகச்சிறந்த தலைவனா எடுத்துக்கொள்ளக்கூடியவன் பாரி மட்டுமே அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த ஒரு இடத்துலையும் கூட அது ஒவ்வொரு தடவையும் அதிகமாகிட்டே போகுது. இந்த இடம் ஒரு பிரம்மாண்டம். இப்போ வேட்டூர் பழையனுக்கு விழுந்த அடி மிகப்பெரிய அடி. இப்போ இவர் தன்னை வந்து தன்னுடைய வாதத்தை இவர் நிலைநிறுத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை பாரி, நான் ஆசையின் பொருட்டு நான் இந்த மாதிரி பேசல. அதே மாதிரி மூவேந்தர் படையில் இருக்கக்கூடிய அந்த பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களெல்லாம் நம்ம இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கணத்துல அவங்களெல்லாம் தோக்கடிச்சிடலாம். ஆனா அந்த படையில அவங்க எல்லாத்துக்கூடையும் முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறான், மையூர் கிழார். அவனுடைய அந்த இருப்பு, அவன் அவங்களுக்கு துணையா பேசிட்டு இருக்கிறான், பரம்புக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டுமே என்னை கவலை கொள்ள செய்கிறது. பரம்பை பற்றி நன்கு உணர்ந்தவனாக இருக்கின்றான். நீலனுடைய மயிலாவினுடைய நிறைசூல் விழாவை பற்றி தகவல் சொல்லி வேட்டூரின் மீது படையெடுத்து நீலனை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்கு மிக முக்கிய காரணம் அவன்தான். நம்மளை பற்றி அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அச்ச உணர்வு பெரிதாகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த அச்ச உணர்வை கலைப்பதற்கு அவன் ஒருவனே போதும். அவனை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு வேட்டூர் பழையன் சொல்லிட்டே போறான். இப்படி இவன் பேச பேச சுத்தி உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்குமே ஆமா இவன் சொல்றது நியாயம், ரொம்ப முக்கியமான கருத்து இது, நம்ம மையூர் கிழார குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துலையும் பாரி ப்ரூவ் பண்றான், அவனுடைய ஆங்கிள் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. எப்படி அழகா அவனோட டிஸ்கோர்ஸ் எடுத்துட்டு போறான் பாருங்க. அவர்கள் தட்டியங்காட்டை பற்றி அறிவார்களா அப்படிங்கிறதான் அவனுடைய முதல் கேள்வி. இவர் உடனே வேட்டூர் பழையன் நமக்கே தெரியாது, அவனுக்கு எப்படி தெரியும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. காணவர் குடியினரை பற்றி அவர்கள் அறிவார்களா அப்படின்னு இல்ல, கண்டிப்பா தெரியாது. காற்றையும் பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்குமா அப்படின்னு கேட்கறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. நமது மெய்க்கவசத்தை பற்றியும் மூவிலை வேலை பற்றியும் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, பிறகு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பாரி போடுறான். செம்மையா கேட்டான்டா அப்படின்ட்டு நம்ம கை தட்டிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துலதான் வேட்டூர் பழையன் அவனுடைய அறிவு, அவனுடைய முதிர்ச்சி, அவனுடைய அனுபவம் எல்லாத்தையும் அங்க இறக்குறான். அவனுக்கு வந்து எதெல்லாம் தெரியலங்கிறது பிரச்சனை இல்லை பாரி, ஆனா அவன் இந்த தெரியாத அத்தனை செய்திகளையும் விட மிக முக்கியமான செய்தி ஒன்றை அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கிறார். இப்படி இவர் பேசிட்டே போறது, பழையன் பேசிட்டே போறது எல்லாருடைய மனதிலும் மையூர் கிழாரை பற்றிய ஒரு அச்ச உணர்வை தோற்றுவிப்பது போல இருக்கிறது. இது வந்து தேக்கன் கொஞ்சம் கடுப்பாயிடுறாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தேக்கன் குறுக்கிட்டு அப்படி அவன் எதைத்தான் அறிந்து வைத்திருக்கின்றான் அப்படின்னு ஒரு கேள்வியை கொஞ்சம் கோபமான குரல்லையே போடுறாரு. போட்ட உடனே பழையன் சொல்றாரு, அவன் பாரியை அறிந்திருக்கின்றான் அப்படின்னு. சுத்தி உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் அப்படியே அதிர்ந்து போறாங்க. அவன் பரம்பின் மரபுகளை அறிந்தவன், பரம்பு குடிகளின் வீரத்தை அறிந்தவன், எதிரியின் கூடாரத்தில் பாரியை அறிந்தவன் அவன் ஒருவன் மட்டுமே அப்படின்னு போடுறாரு. தொடர்ந்து இவன் பேசிட்டே போறானே, இவனை வாய் அடைக்கவே முடியலையே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இப்ப முடியன் சொல்றான், அவன் ஒரு பொருட்டே அல்ல, அவன் போர்க்களத்திற்கு இறங்கும் நாளுக்காக நாம் காத்திருப்போம், அவனை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான் முடியன். முடியன் இப்படி இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அங்க உதிரன், இரவாதன் மற்றும் ஈங்கையன் இவங்க 3 பேரும் வர்றாங்க. இவ்வளவு நேரம் என்னடா போனாங்க, எங்க போனாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம்.
அங்க அந்த மருத்துவ குடியில போர் வீரர்களின் கூடாரத்துல அங்க இருக்கிற அனைவருக்கும் தேவையான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்து விட்டு இப்ப இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்திருக்காங்க இவங்க. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டு மறுபடியும் அந்த வேந்தர் மூவேந்தர்களும் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய கூடாரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். நம்ம அங்க போறப்போ மையூர் கிழார் மற்ற தளபதிகளோடு கூடாரத்தை விட்டு வெளியேறி போயிடுறாரு. சோழவேளன் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. மையூர் கிழார் போனதுக்கு பிறகு இந்த மையூர் கிழாருக்கு பரம்பை பற்றி எல்லா செய்திகளும் தெரிந்திருக்கின்றதே, துல்லியமான பல செய்திகளை கொடுக்கின்றாரே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு சோழவேளன் சொல்றான். சோழவேளன் இப்படி கேட்ட உடனே குலசேகர பாண்டியனோட மனசுக்குள்ள கிழிச்சாவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணுது. ஆனா ஒரு அரசவையில எதிரி நாட்டு அரசர்களுக்கு முன்னாடி அப்படிலாம் பேசக்கூடாது, அது முறையா இருக்காது, டீசன்சி இல்லை, அதனால இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு உண்டான காரணத்தையும் பின்னாடியே சொல்றாரு. வெங்கல் நாட்டை சேர்ந்த 6 ஊர்கள் இவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை. அங்கிருந்து தான் இவன் பரம்பு நாட்டை பற்றிய அனைத்து செய்திகளையும் சேகரிக்க முடியும். ஆனா அந்த ஊர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதே உணராதவனாக இருக்கின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பணியே பரம்பை பற்றிய செய்திகளை சேகரிப்பது மட்டும்தான். அதையே அவன் ஒழுங்கா செய்யல, சும்மா இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்கிற அர்த்தத்துல இவர் பேசிட்டே போறாரு. அப்ப பொதியவேற்பன் சொல்றான், மையூர் கிழார் இருக்க வேண்டிய இடம் போர்க்களத்துக்கு உள்ளே, அவனை வெளியில வச்சிருக்கிறது நமக்கு தான் இழப்பு அப்படின்னு சொன்னோடனே குலசேகர பாண்டியர் சொல்றாரு, அவன் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தூண்டில் புழு. பரம்பின் தளபதிகள் அனைவரும் அவனை கடித்து விழுங்க துடித்துக் கொண்டிருக்கின்றனர். சரியான பொருத்தமான நேரம் பார்த்து அவனை களத்தில் இறக்குவோம் அப்படிங்கிறாரு. மையூர் கிழார் நினைக்கிறாரு, நம்ம பாண்டிய அரசன் அவனுக்கு விசுவாசமா இருக்கணும், என்னுடைய மகன் இறந்ததுக்கு நான் மிகப்பெரிய பழிவாங்குதல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் கொடுத்த வாக்கியம் மீறி பரம்புக்கு எதிராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனா அவரை எந்த இடத்துல வச்சிருக்கான் பாருங்க. தேவாங்கு விலங்கை கொண்டு வந்ததே அவன் தான், பரிசு கொடுத்ததே அவன் தான். அந்த நன்றி உணர்ச்சி கூட குலசேகர பாண்டியனுக்கு இல்லை. பரம்பு எப்படி வெளியில இருந்து வரக்கூடிய குடிகளை எல்லாம் காக்க வேண்டும் அப்படின்னு துடிக்கிறான் பரம்பின் பாரி. ஆனா இவனுக்கு எப்படி, இவன் கீழே இருக்கக்கூடிய இவனுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய இவனுக்காகவே பல போர்களில் வீரப்போர் புரிந்த மையூர் கிழார தூண்டில் புழு மாதிரி காவு கொடுக்கறதுக்கு ரொம்ப அசால்ட்டா இவன் சொல்றான். ஸோ டு த கோர் இவனு இந்த மூவேந்தர்கள் வந்து செல்ஃபிஷ் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த இடத்துல சூழ எடுத்து காட்டுறாரு. இப்படி சொன்னோடனே குலசேகர பாண்டியனுடைய அந்த புத்திசாலித்தனத்தை பொதியவேற்பன் நம்ம மனசுக்குள்ளேயே வியந்து பாராட்டுகின்றான். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பேரரசுகள் இப்படி உரையாடி கொண்டிருப்பதை கருங்கைவாணன் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றான். என்ன இருந்தாலும் அவன் ஒரு தளபதி தானே, ஒரு சிறுகுடி மன்னனையே இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க இவங்க அப்படிங்கும் பொழுது அவனுக்கு என்ன தோணி இருக்கும்? அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு ஒரு தளபதி இறந்துருக்கிறான், ஒரு 2 சேனை வரையர்கள் காலி, கிட்டத்தட்ட 35 சேனை முதலிகள் இறந்திருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் இந்த பேரரசுகளுக்கு ஒரு பேச்சே கிடையாது. அதை பத்தி இங்க பேசுறதுக்கோ ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ கூட இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இல்லை. அதுதான் இந்த 3 பேரரசுகளினுடைய வலிமை. எவ்வளவு பேரை வேணும்னாலும் இவங்க இழக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவர்களுடைய ஒரே குறிக்கோள் வெற்றி மட்டும்தான். அதனால சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு உண்டான அந்த திட்டங்களை அவன் அவங்களுக்கு முன்னாடி வைக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய திட்டங்களை அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கூர்ந்து கவனிக்கின்றனர். அந்த திட்டங்களுக்கு மறுசொல் எதுவுமே இல்லை. அவன் கொடுக்கப்பட்ட திட்டத்தை அவர்கள் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லப்பட்டவையே ஏற்கப்பட்டவையாக மாறின. இவன் இப்படி சொல்லி முடிச்சோடனே அங்க வேற பேசுறதுக்கு எதுவுமே இல்லாதனால குலசேகர பாண்டியன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாரு, சாகலைவன் இறந்து போயிட்டான் இல்லையா, அதனால அவனுக்கு பதிலா சூலக்கையன் நாளைய வாட்படையின் தளபதியாக செயல்படுவான் அப்படின்னு குலசேகர பாண்டியன் அறிவிக்கிறாரு. சாகலைவன் பாண்டிய நாட்டு தளபதி, அவன் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன். அதனால பாண்டிய நாட்டு வீரன் ஒருவன் தளபதியாக இருக்கக்கூடியவன் இறந்துட்டா அடுத்த தளபதியை நியமிக்கும் உரிமை பாண்டிய நாட்டு அரசருக்கு தான் உண்டு. அதனாலதான் இவர் சூலக்கையனை நியமனம் பண்றாரு. எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் விட்டு வேந்தர்களை விட்டு நம்மள இரளிமேட்டு கூட்டு போய் பரம்பின் தரப்பில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய விவாதம் என்ன, அவர்களுடைய அடுத்த நாளினுடைய உத்தி என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அங்க கூட்டு போறாரு சூவே. முடியன் தான் பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு வந்து குதிரைப்படையை உள்ள இறக்கி நல்லா வாங்கி கட்டிட்டானுங்க, அதனால நாளைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், அவங்களுடைய குதிரைப்படையை ஏறி வந்து தாக்காது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திட்டத்தை வகுக்க வேண்டும் அப்படின்னு இவன் சொல்றான். சொன்ன உடனே இவரு வேட்டூர் பழையன்னு சொல்றாரு, ஆமா நம்ம வந்து முன்னேறி போய் நம்மளும் தாக்க முடியாது, நம்ம அப்படி போனோம்னா நமக்கு இழப்பு பெரிதாக இருக்கும், அது வந்து பயனுள்ள திட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்னோடனே தேக்கன் ஆரம்பிக்கிறாரு. குதிரைப்படையை அழிக்காமல் காற்றையும் நாளைக்கு நமக்கு உதவி செய்தாலும் கூட குதிரைப்படையை முழுமுற்றாக அழிக்காமல் நம்மளால 2ஆம் நிலையும் 3ஆம் நிலையும் தகர்த்து எறிந்து கொண்டு மூஞ்சல் வரைக்கும் போறது சிரமம். அதனால குதிரைப்படையை அழிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், அதுதான் மிக முக்கியமானது, அதை தான் முதல்ல செய்யணும் அப்படின்னு தேக்கன் சொல்றாரு. இதுக்கு என்ன வழி அப்படின்னு அவை ஆழ்ந்து சிந்திக்கிறது. யாருக்குமே இது ஏன்னா அவ்வளோ வதவதான் நிற்கிறானுங்க. அலையாக 2ஆம் அணியிலும் 3ஆம் அணியிலும் குதிரை வீரர்கள் காத்திருப்பார்கள்.
இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தின யோசனை தான் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 3 அணிகளிலும் இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையில இருக்கக்கூடிய குதிரைப்படையில பாதியை தான் இன்னைக்கு இரவாதன் அழிச்சிருக்கிறான். இந்த மீதி இருக்கக்கூடிய குதிரைகள் உள்ள குழம்புகளுக்குள் ஈக்கி மணலும் கருமணலும் ஏறி குழம்பை கிழித்து இருக்கின்றன. அதனால அந்த குதிரைகள் வராது. அதுக்கெல்லாம் இனிமேல் போர்க்களத்துக்கு வரணும்னா 1 மாசம் ஆகும். அப்படியே 1 மாதத்துக்கு பிறகு இது போர்க்களத்துக்கு வந்தாலும் இந்த மணல்ல பாய்ந்து ஓடுவதற்கு அவைகள் யோசிக்கும். அவைகளுடைய மன வலிமை முற்றிலுமாக குறைந்திருக்கும் இந்நேரம். அதனால அந்த முதல் நிலை படை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா இன்னும் 2ஆம் நிலையிலும் 3ஆம் நிலையிலும் ஏராளமான குதிரை வீரர்கள் இருக்கின்றனர், குதிரைகள் இருக்கின்றன. இதுங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதா மிகப்பெரிய யோசனையாக இருக்கிறது. தேக்கன் சொல்றான், ஓங்கலத்தை பயன்படுத்துவதுதான் ஒரே வழி அப்படிங்கறத அவன் சொல்றதா இருக்கு. தேக்கனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இரவாதனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அவனுக்கு அப்படியே உடம்புல இருக்கிற ரத்தம் முழுவதும் முகத்துக்கு ஏறி போய் முகம்லாம் செவந்துருச்சு. மகிழ்ச்சியோடு டக்குன்னு திரும்பி முடியனை பார்க்கறான். முடியனுக்கு ஒரு தடுமாற்றம். ஓங்கலத்தை பயன்படுத்துவது சரியாக இருக்குமா? அது போர் விதிகளுக்குள் உட்படுமா? போர் விதிகளை மீறுவதாக ஆகாதா அப்படின்ட்டு சந்தேகமா தேக்கனை பார்த்து கேட்கறான். உடனே இந்த இடத்துல வாரிகையன் உள்ள வர்றாரு. கபிலர் நமது நிலைமான் கோல் சொல்லியாக இருக்கும் பொழுது நாம் போர் விதிகளை மீறுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓங்கலத்தை பயன்படுத்துவது போர் விதிகளை மீறாவது ஆகாது அப்படின்னு வாரிகையன் சொல்லிட்டாரு. இது செம்ம பாயிண்ட். இந்த இடத்துல வாரிகையன் வர்றாரு. அதாவது எனக்கு இந்த ஹோல் வேல்பாரி நாவல்ல நான் ரொம்ப ரசிக்கிற கேரக்டர்ல வாரிகையனும் ஒருத்தர். அது நீங்க நினைக்கலாம் இவ்வளோ நாள் நடந்த அந்த நிகழ்வுகளின் காரணமாக அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு செம்மத்தியான ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வாரிகையன் இந்த இந்த செய்தியோடு இப்ப இவர் பேசுறாருல இதோடு தொடர்பு கொண்ட ஒரு கட்டம் வரும். பின்னாடி 2ஆம் நாள் போர் முடிவடையும் பொழுது அந்த கட்டம் வரும். அப்போ அவர் பேசுற அந்த ஒரு டைலாக்காகவே அவருக்கு ஸ்பெஷல் அவார்டு ஒன்று கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம்னு வச்சுங்களேன். வெயிட் பண்ணுங்க நீங்க, அது வரைக்கும் நான் வர வரைக்கும். இல்லைன்னா புக்கை வாங்கி படிங்க. வழக்கமான டைலாக் தான். சரி, ரைட்டு. இப்ப இவர் வாரிகையன் கபிலர் பேரை சொல்லிட்டாரா? உடனே கபிலர் நம்மளை எதுல உள்ள எடுக்கிறானுங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு புரியல வாரிகையன் என்ன சொல்ல வர்றாரு. ஓங்கலம்னா என்ன எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு முடிச்சு இருக்குது, அந்த முடிச்சுக்குள்ள நம்மளை சிக்க வைக்கிறானுங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல காட்சியை வெட்டி மீண்டும் நம்ம ஏன்னா இந்த அடுத்த நாள் உத்திக்கு முக்கியமான திட்டமே இந்த ஓங்கலத்தை பயன்படுத்துவதுதான். அது சரி அப்படின்னு தேக்கன் பயன்படுத்தலாமான்னு கேட்கிறாரு. முடியனுக்கு ஒரு சந்தேகம் வருது. வாரிகையன் இல்ல, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எடுத்து அடிங்களா அப்படின்னு அவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல காட்சியை வெட்டி இவங்களுக்கு வேலை முடிஞ்சது, நம்ம அந்த பக்கம் போவோம் அப்படின்னு வேந்தரனுடைய கூடாரத்துக்கு கூட்டு போறாரு சூவை. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, உதயஞ்சேரலுக்கு ஒரு டவுட். எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, எல்லாமே செட்டில் ஆயாச்சு. இனி நாம நாளைக்கு போய் போர்ல இறங்கி கருங்கைவாணன் கொடுத்த அந்த திட்டத்தை சரியா செயல்படுத்தினா பரம்பு படைய சிதைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஆனா உதயஞ்சேரலுக்கு ஒரே ஒரு டவுட்டு. அவங்க யானைப்படை அவ்வளவு வலிமையானதுன்னு மையூர்களார் சொல்றாரு. அப்படி அந்த மாதிரி அது உண்மையா இருந்ததுன்னா அவங்க ஏன் யானைப்படையை உள்ள இறக்கல? இதுக்கு பின்னாடி ஏதாவது தந்திரம் இருக்குமோ அப்படிங்கறதான் உதயஞ்சேரலுடைய கேள்வியாக இருக்கிறது. உதயஞ்சேரல் இப்படி கேள்வி கேட்டோடனே குலசேகர பாண்டியன் தான் வாய் திறக்கிறாரு. அவரு தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருப்பாரு. அவர் வேற எல்லாத்தோட புத்திசாலியா தன்னை நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அந்த என்ன ஆன்சர்னா, எனக்கு தெரியல யானைப்படையை ஏன் அவங்க பயன்படுத்தலைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டாம். அது அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாக மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். ஒரு பொருத்தமான நேரத்துல நம்மளுடைய யானைப்படையை பரம்புக்குள் நாம் இறக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றத எல்லாருமே இது ஓகே, இது ரொம்ப நல்ல யோசனை தான் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா நமக்கே தெரியுது சோழன் யானைப்படையை பரம்புக்குள்ள உள்ள விட்டு என்ன கதிக்கு ஆனான்னு. இப்ப கூட அதை சோழன் எதிர்த்து பேச கிடையாது குலசேகர பாண்டியன் கிட்ட. அதை அவர் சொல்லியிருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நமது யானைப்படை உள்ள போகக்கூடாது பரம்புக்குள்ள அப்படின்னு அட்லீஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா புத்திசாலின்னு நினைக்கலாம். அதையெல்லாம் பேசாம குலசேகர பாண்டியனை அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஆலோசனை மிகச்சிறந்தது அப்படின்னு இவங்க 3 பேரும் ஏத்துக்கிறாங்க. சரி, கலைந்து போவோம், இன்று இரவு தூங்கி நாளை காலையில போருக்கு போகணும் அப்படின்ட்டு அரசவை கலைகிறது. ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு வெளியில போறாங்க. பாண்டிய அரசனை சுற்றி ஆபத்து உதவிகள் காவலுக்கு நின்று அவருடைய கூடாரத்தை கூட்டிட்டு போறாங்க. சேரனை காக்கும் வீரர்கள், அந்த காக்கு வீரர்கள் படை சூழ்ந்து சேரனுடைய கூடாரத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. சோழனை வேளப்படையினர் சூழ்ந்து அவனுடைய கூடாரத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. சிங்கள சோழன் அந்த ஊன்றுகோலை ஊன்றி கொண்டு அவனுடைய கூடாரத்திற்குள் நுழைகின்றான். அவன் உள்ள நுழையும் பொழுது அவனுடைய ஒற்றற்படை தளபதி அங்க காத்திருக்கிறான். ஒற்றற்படை தளபதி எல்லாம் எந்நேரமும் மூஞ்சலுக்குள்ள வர்றதுக்கு உண்டான அந்த அடையாள வில்லைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இரவும் பகலும் எந்த நேரத்துல வேணாலும் அவங்க வரலாம். ஏன்னா அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பிரிவினர். அப்ப அவன் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறப்பவே ஒரு மிக முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது சிங்கள சோழனுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன செய்தி சொல் அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே இன்றைய போரில் கரும்பாக்குடியின் தலைவன் ஈங்கையன் பரம்பின் சார்பாக போரிட்டுள்ளான் அப்படிங்கிறத செய்தியா நான் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம வீரர்களை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றான்.
எனக்கு புரியலையே என்ன சொல்ல வர்ற, ஏன்னா இவனுக்கு தெரியாது ஈங்க என்ன யாரு, அதெல்லாம் இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு. என்ன அவன் சொல்றான், நீங்கள் பேரரசராக முடிசூட்டி கொண்ட சமயத்தில் கரும்பாக்குடியினரின் மீது நமது தளபதி ஒரு தாக்குதலை நடத்தினார். அந்த தாக்குதலை வெற்றிகரமாக ஈங்கையன் அவனுடைய வீரர்களை கொண்டு முறியடித்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களை அடக்கிட்டாரு. உரையன் தான் அதை செஞ்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஈங்கையனையும் அவனுடைய தோழர்களையும் ஒரு கப்பலில் அடிமையாக விற்றுவிட்டார். ஆனா அவனுங்க இன்னைக்கு ஈங்கையன் இந்த மாதிரி பரம்பின் சார்பில் நின்று நம்மை எதிர்த்து போர் தொடுத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இவனுக்கு குருவம் அவன் மேல ஏறுது. அப்படியா, இது எப்படி நமக்கு தெரியாம போச்சு இவ்வளவு நாளா, உண்மையாதான் சொல்றியா அப்படின்னு இவன் கேட்கறான். கேட்டோடனே ஆம், கண்ணால் கண்டவர்கள் நமது தரப்பு வீரர்கள் அவனை அங்க போரிட்டதை பார்த்துட்டு உறுதியா சொல்றாங்க இந்த செய்தி உண்மைதான் அப்படின்னு. சரி, இதை வெளியில வேற யாருக்கும் தெரிய வேணாம், நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒற்றர் தளபதியா அனுப்பிச்சு வச்சிட்டான். செங்கன சோழன் இதை பத்தி யோசிக்கிட்டு போய் செட்டில் ஆகிறதுக்கு போறான் படுக்கிறதுக்கு. இப்போ எப்படி செங்கன சோழனுக்கு ஒரு ஒற்றன் காத்திருந்தானோ அதே மாதிரி குலசேகர பாண்டியன் அவனுடைய கூடாரத்துக்கு நுழையும் பொழுது அங்க ஒரு ஒற்றன் காத்து கொண்டிருக்கின்றான். இவன் உள்ள போனோடனே சொல்லு எல்லாத்தையும் விசாரிச்சு வந்துட்டியா அப்படின்னே, வந்துட்டுங்க அரசே அப்படின்ட்டு. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணி என்னன்னா, இன்றைய தரப்பில் பரம்பினுடைய வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர் களத்துல இறங்குனாங்க அதெல்லாம் கணக்கெடுத்துட்டு வரணும் அப்படின்னு தான் அவன் சொல்லி விட்டுருக்கான். அவன் சொல்றான், நம்ம படையும் அவங்க படையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய படை 20ல் 1 பங்கு கூட இருக்காது, ரொம்ப சிறிய படைதான். ஆனால் அரசே, நமது தரப்பில் இறந்தவர்களோடு எதிரிகளின் தரப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டால் அது 20ல் 1க்கும் குறைவாகத்தான் இருக்கும், அதற்கும் குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு தயங்கி அவன் சொல்றான். இந்த இடத்துல காட்சியை வெட்டி நம்மளை மறுபடியும் பரம்பு கூட்டு போறாரு ஆசிரியர். இப்போ அங்க வேங்கை மரத்திலையும் பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. விவாதிக்க வேண்டிய அனைத்து செய்திகளையும் விவாதித்து விட்டனர். அன்றைய போரை பற்றிய விவாதங்களும் முடிஞ்சது. அடுத்த நாள் வகுக்கப்பட வேண்டிய உத்தியும் முடிஞ்சது. ஓங்கலத்தை பயன்படுத்துறதுங்கிறதா அவங்க எடுத்த மிக முக்கியமான உத்தி. அதனுடைய விளைவை நம்ம அடுத்த நாள் போர்ல பார்க்க போறோம். இப்போ பேச்சு முடிஞ்சு எல்லாம் கலைந்தும் பொழுது பாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குகையில் தங்க வேண்டும். எந்த குகையில தங்குறாங்கிறது எதிரிகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவன் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்ட முடிவு. அதனால இன்றைய தினம் அந்த முதல் நாள் போர் முடிஞ்ச அந்த இரவு பாரி 6வது குகையில் தூங்குவதற்காக போறான். உதிரனை முடியன் அங்க போய் குகை வாசல்ல காவல் இருக்க சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளபதி பாரி உறங்கும் குகையின் வாயிலில் காவல் காக்க வேண்டும் அப்படிங்கிறது முடியனுடைய உத்தரவு. இதை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு சூவே. நண்பர்களே, ஓங்கலம் என்ன வகையான பாதிப்பை ஏற்படுத்தும், ஓங்கலம் என்றால் என்ன, இது போன்ற கேள்விகள் உங்கள் மனதில் நேரம் உதித்திருக்கும். இதுக்கெல்லாம் விடை இப்பவே தெரியணும்னா ஆனந்தவிடன்ல அந்த இணையதளத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அங்க போய் படிக்கலாம். இல்லைன்னா வேல்பாரி புத்தகத்தை கையில வாங்குங்க. அடுத்து இருக்கக்கூடிய அந்த 20 அத்தியாயங்களும் இதே மாதிரி தான் பரபரப்பா போகும். உங்களால ஒழுங்கா தூங்க முடியாது, கம்முனு புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கிறது உத்தமம் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் அப்படிலாம் இல்லை நான் மாட்டேன், நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க, நாளை அடுத்த காணொலியில் 94வது அத்தியாயத்தை நான் சொல்லும் வரை என்னோடு இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு, இதுவரை என்னோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்க ராமசாமி. நன்றி, வணக்கம்.